அதாவது நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து அப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட் மாடல் பேசிக்கா என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுல லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா சின்ன கேமரால என்ன இருக்கோ அதே தான் ப்ரொஃபஷனல் கேமராலையும் இருக்கும். ஸோ மெகா பிக்சல் அண்டு அந்த இது மட்டும் தான் கொஞ்சம் வேரி ஆகுமே தவிர மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். செட்டிங்ஸை பொறுத்தளவு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வந்து அப்போதைக்கு என்ன மாடல், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேனாலன்னு பார்த்தீங்கன்னா M50 Mark II அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது, இல்லைனா 200D Mark II அதெல்லாம் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா 80Dன்னு ஒரு மாடல் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். அதுலேருந்து லேர்ன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் கேமராஸ் போகலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமராஸ் போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவு கெனான் போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோனியே இப்போ வந்து நிறைய அப்டேட்டட் மாடல்ஸ் வந்துருச்சு. சோனி இப்போ முன்னாடியே வந்து எல்லாமே வந்து மிரர்டாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே மிரர்லெஸ் கொண்டு வந்துட்டாங்க. கெனானில் பார்த்தனாலும் சோனி, நிக்கான். ஸோ கெனான் சோனியில் வந்து உங்களுக்கு வந்து இன்னமும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நைட்டில் வீடியோஸ் எடுக்கிறப்போ வந்து அந்த ISO பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் நிறையாவும் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஸோ கெனான்னா இல்லை நிக்கானா இல்லை சோனியா, ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நிறைய ரெண்டல் ஸ்டோர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்ட் எடுங்க. உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு ரெண்ட் எடுத்து நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஷார்ட்டாக என்ன சொல்ல வராருன்னா, ஃபஸ்ட்டு நீ கேமரா லேர்ன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ கேமரா வாங்கு அப்படின்னு தான் சொல்ல வராரு.